கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, இங்கே முக்கியமாய் பார்க்க வேண்டியது, எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. நான் என்னுடைய ஊழிய பாதையில் ஒரு உண்மையை நன்றாக பார்த்து நிதானித்து அறிந்து கொண்டேன். ஒரு சுவிசேஷகரோ பாஸ்டரோ தங்களிடம் கூடி வருகின்ற ஜனங்களை சற்று நேரம் ஏதாவது ஒரு விதத்தில் உற்சாகப்படுத்தி விடவும், பரவச உணர்வடையவும் செய்ய இயன்றவராய் இருந்தால் அவர் பெரும்பாலும் விரைவில் பிரபலமாகி விடுவார். அவர் பெருந்திரளான ஜனங்களுக்கு பிரியமானவனார் ஆகிவிடுவார். சத்திய வெளிப்பாடுகள் எதுவும் இல்லாத சிலரை பார்க்கின்றேன். வேதத்தை விளங்கி கொண்டு விளக்கமளிக்க இயலாதவர்களை நான் பார்க்கிறேன். இவர்களின் பிரசங்கங்கள் எந்த விதத்திலும் ஒரு விசுவாசிக்கு ஆவிக்குரிய பிரயோஜனத்தை ஏற்படுத்தாது என்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் அவர்களிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒரு நல்ல பாடல் திறமையோ, நல்ல கவர்ச்சிகரமாக பேசும் திறமையோ, நன்றாக ஆராதனை நடத்தும் திறமையோ, அற்புதம், அதிசயம், ஆரவாரம் என ஜனங்களை பரபரப்பாக்கும் ஆற்றலோ, தரிசனம், சொப்பனம், வெளிப்பாடு என சொல்கின்ற பழக்கமோ அவர்களிடம் இருக்கிறது. இவற்றில் ஏதாவது ஒன்றினால் வெகு ஜனங்களை தங்களின் சுய ஆதாய தேடுதல் வலையில் சிக்க வைக்க இவர்களால் முடிகிறது. பிரியமானவர்களே, இதனுடைய உண்மை என்னவென்றால், பெரும்பாலும் ஜனங்கள் தாங்கள் எதை அடைகிறோம் என்பதற்கு முக்கியத்துவம் தராமல், எதனை இப்போது உணர்கிறோம் என்பதற்கே முக்கியத்துவம் தருகின்றார்கள். வெறும் உணர்வுகளுக்காக இவர்கள் வருகின்றார்களே அன்றி நல்ல விளைவுகளுக்காக அல்ல. தங்களுக்கு கிடைக்கும் ஆவிக்குரிய உணர்வுகளாலும், உத்வேகங்களாலும், உற்சாகங்களாலும், பரவசமான மனநிலைகளாலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்கின்றதா, ஆவிக்குரிய ஆரோக்கியம் அதிகரிக்கின்றதா, வெற்றி வாழ்வினை அவை காண செய்கின்றனவா என்றெல்லாம் அவர்கள் சிந்திக்கவில்லை, சிந்திப்பதும் இல்லை. வெறும் உற்சாக உணர்வுகளுக்காக அல்ல, உண்மையான நல்ல விளைவுகளுக்காக வாழ வேண்டும். ஒரு ஊழியரின் செயல்பாடுகளால் எவ்வளவு மன கிளர்ச்சி அடைந்தோம் என்பது அல்ல, எவ்வளவு வல்லமையை உணர்ந்தோம் என்பதை அல்ல, அவற்றால் எவ்வளவு சுபாவம் மாற்றமும் சிந்தை மாற்றமும் ஏற்பட்டன என்பவற்றையே நாம் பார்க்க வேண்டும். எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு பிரசங்கிப்பதே உண்மையான கிறிஸ்தவ பிரசங்கம். அன்பார்ந்தவர்களே, எழுப்புதலுக்காக நாம் ஜெபிப்பது தேவை. ஆனாலும் நாம் முதலாவது எழும்பி விட்டோமா என்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு வசனத்தின் அடிப்படையில் பேசி அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆவியானவரை, இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை விளக்கி காண்பித்திருப்பதற்கு குறைவானவர்கள். வசனம் என்னை உருவாக்கும், வசனம் என்னை உடைக்கும், வசனம் என்னை தேற்றும், வசனம் என்னை ஆற்றும், வசனம் என்னை நிலைநிறுத்தும், வசனமே என் வாழ்க்கையின் ஜீவன், எல்லாவற்றுக்கும் வசனம்தான் என்பதை இன்றைக்கு மறந்து விட்டார்கள். ஏதோ ஆடலும் பாடலுமாய் ஓடி மக்களை கவர்ச்சிகரமான பாதையில நடத்துகிறது தான் அவனை பார்க்கிறோம்.
வசனம் என் வாழ்க்கைக்கு அவசியம். அதான் தேவன். வசனம்தான், வார்த்தை தான் தேவன். இந்த இடத்துல வர வேண்டும் என்பதை உணர்த்துகிறேன். வசனத்தின்படி வாழ்வோம். நாம் கிறிஸ்துக்குள்ளாக வெற்றி ஜீவியம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.